ஏன்பா ராஜி, வெளியிலேருந்து வர, எங்கிட்டு போயிட்டு வர? மாமா, நான் கோலம் போட போனேன் மாமா. ஓ, அப்போ என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட கேட்காம கோலம் போட போகிற வரைக்கும் ஆகிருச்சோ? ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்லை மாமா. என்னப்பா அப்படி இல்லைங்கிற? ஏன்பா, இந்த வீட்டில் தானே நானும் இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை மாமா கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்னப்பா ஆக போகுது? இல்லை மாமா, நான் அத்தைக்கிட்ட கூட கேட்டேன் நான் போய் கோலம் போடுவான்னு. ஓ, அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டியா? அப்போ எல்லாம் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு நீ செய்கிறதா இருந்தா அப்போ எதுக்கு பெரிய மனுஷன்னு நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்? ஐயோ மன்னிச்சிருங்க மாமா, நான் வேணும்லாம் பண்ணலை மாமா. மன்னிப்பு இது ஒன்று கேட்டுருங்கப்பா எல்லாத்துக்கும். ஏங்க என்னாச்சுங்க இப்போ? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கோமதி, இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்துக்கும் நீ தான் உடந்தையா? இந்த புள்ள ராஜி என்கிட்ட சொல்லாமல் கோலம் போட போயிருக்குது. இல்லைங்க, நீங்கள் வேறு வாக்கிங் போயிருந்தீங்க, வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதான் அதுக்குள்ளே நீ போயிட்டு கோலத்தை போட்டுட்டு வந்துடுவேன்னு நான் தான் சொன்னேன் அவளுக்கு. ஓஹோ, நீ சொல்லித்தான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்குதாப்பா? ஏன் கோமதி, இந்த புள்ள கோலம் போட போகுதுன்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரியும்ல? நேற்று நைட்டே எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, இந்த புள்ள தான் இன்னைக்கு கோலம் போட போகுதுன்னு சொல்லி. அப்போ நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. நான் வாக்கிங் போனதுக்கு அப்புறமா இந்த புள்ள கோலம் போட போயிருக்கு, அதுவும் உனக்கு தெரிஞ்சு போயிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லைங்க, லேட் ஆகிருச்சுல. ரொம்ப லேட் ஆகும்னு நான் சொன்னேன். சரி நீ போயிட்டு கோலம் போடு, மாமா வந்து கேட்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேங்க. இப்படி எல்லாமே உங்களுக்குள்ளேயே பேசி என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கேன்? இல்லை மாமா, அத்தை வேலையாக இருந்தாங்க, அக்காவும் வேலையாக இருந்தாங்க, மயிலக்காவும் வேலையாக இருந்தாங்க மாமா, அதான் நான் போய் போட்டேன். ஏன்பா, எப்போ என்ன சொல்லி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தலாம்னு சொல்லி உன் வீட்டு ஆளுங்க கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறது உனக்கு தெரியும் தானேப்பா? அப்போ இப்படி நீ காலங்காத்தால போயிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தானா அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த வீட்டில் ஆளே இல்லையா, இந்த புள்ள ராஜியை கோலம் போட விட்டுருக்காங்கன்னு சொல்லி என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க? இதை பற்றியெல்லாம் உனக்கு கவலை இல்லையாப்பா? இனிமேல் உங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் மாமா, மன்னிச்சிருங்க மாமா. சரி சரி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, இனிமேல் இப்படி செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கால் கை கழுவிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு. என்னமோ செய்யுங்க. போங்கடி, போய் எல்லாரும் வேலையை பாருங்க.